ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த மே மாதம் நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப வலி மிகுந்த ஒரு மாதம். இன்னைக்கு வந்து மறக்க முடியாத நாள். தமிழர்கள் ஈழத்துல கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நாள். அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. இந்த வலி நிறைந்த மாதத்துல ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். திரள்நிதி புரொடக்ஷன் சார்பா உங்களோட வலிகளை மறக்கடிக்க ரண கொடூரத்திலையும் ஒரு கிளுகிழுப்ப தர எங்க நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் முடிவெடுத்திருக்கிறாரு. அதனால இந்த வலி நிறைந்த மாதத்துல சீமானின் தர்ம யுத்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட போஸ்டரை ரிலீஸ் பண்றோம். சினிமாவில் நடிக்கிறவன் நடிகன், அவன் தலைவன் இல்ல. நீ தலைவன் இல்ல. அம்மா குரங்கு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? அதுக்கு மேல உனக்கு மிஸ்டர் ஃப்ராட் பிரதர், ஒரு செகண்ட் இப்படி வா. யா அந்த ஆளு நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நம்புறான். அது ஏன்? பொழுதுபோக்கு களத்தில் தலைவனை தேடும் பதர்கள் அல்ல நாங்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடும் நெல் மணிகள் நாங்கள். இது யாரோட ட்விட் தெரியுமா? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான். இன்னைக்கு தான் கையும் களமா மாட்டிருக்கான். மக்களுக்கான போராட்டத்தில் தலைவனை தரையில் தேடி கண்டிடு. அதுதான் முக்கியம். என்னடா இது, ஜாதி வெறியன், மத வெறியன், இன வெறியன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படத்துல நடிக்கிறானுங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சரிங்க, நடிச்சுட்டு போகட்டும். தரையில நடிக்கிறத திரையில நடிச்சுட்டு போறானுங்க. சல்லி பையன் ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. அப்படியே இவனுங்க கோடம்பாக்கத்திலேயே செட்டில் ஆயிட்டானுங்கன்னா தமிழர்கள் தப்பிச்சுக்குவாங்கல்ல. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. தம்பி தம்பி தம்பி, சிரிக்க சிரிக்க பேச நினைக்க. ரொம்ப சீரியஸான ஆள் நானு. என்னங்க தீர விசாரிக்கிறதே மெய்யாமுல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. அண்ணன் அந்நியார் கொடுத்த பாலியல் வழக்குக்கு மட்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்க விசாரிக்கிறதுக்கே தடை கேட்கிறாரு. அப்புறம் எங்கன போட்டு தீர விசாரிக்கிறது? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. சீமான் விடுற ஓலா கதைகளை தீர விசாரிச்சிருந்தாலே பல தம்பிகளுக்கு அறிவு வளர்ந்து அண்ணன்களா இருப்பானுங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. மூச்சுக்கு 300 தடவை தமிழ்னு பேசுவாங்களே. உங்களுக்கு தமிழ் நடிகைகளே கிடைக்கலையாடா? மலையாள நடிகை கூட தான் ஒன்னே நடிப்பாரா? என்ன இப்படி ட்விஸ்டாய் போச்சு? இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல மஞ்சப்படி மாமா பையா தான் நடிக்கிறான் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். என்ன தானே கேக்குறீங்க? அவன் முக்கிலேயே தெரியுது முக்கியமான கேரக்டர் அவனுக்கு தானே. ஒரு ஸ்டெப் பேக்ல போய் உன் மாமனோட விளையாட்ட வேடிக்கை மட்டும் பார். அங்க போகாத, பாடி வரும். இன்னும் பேக்ல போ. எப்பா தம்பி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமி. தமிழ் மேல அவ்வளவு அக்கறை இருக்கிற நீங்க அறப்போற நல்ல பேர் வச்சிருக்கணும். அது ஏன்பா தர்ம யுத்தம்னு வச்சிருக்கீங்க? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான். மிஸ்டர் சீமான் மேடைக்கு மேடை எங்களை எல்லாம் கூத்தாடி ரசிக குஞ்சுகள்னு சொல்லிட்டு இப்போ தாங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாம் கேக்குறாங்க ஒரு பக்கம். என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து பாடுறா. வந்து பாடுறா. டிகே தம்பிகள் அண்ணன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கப்பா. அண்ணன் பயிற்சி முயற்சின்னு பஞ்சு டயலாக் பேசிட்டு அவரோட லைஃப்ல செட்டில் ஆயிருவாரு. தம்பிக்கு தான் மாட்டிக்குவீங்க. இந்த போஸ்டர்ல எத்தனை சீக்ரெட் சங்கிகளும் அக்மார்க் சங்கிகளும் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவுக்கு போயிடலாம். போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தருவ போறப்ப போட்டு தெரியாதீங்க. அப்புறம் இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் கணித மேதை, ஜோதிடர் சுவாமி யோகேஸ்வரானந்தா கிரி. இவர் முன்கூட்டியே கணித்து சொன்னாராம், மே 30ஆம் தேதியே இந்தியா பாகிஸ்தான் போர் கண்டிப்பா வரும்னு. அதுவும் மகாபாரதத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காராம். தெரிஞ்சுக்கிட்டியா? கூறுகட்ட வெங்காயங்களா, ஏப்ரல் 22ஆம் தேதி தாக்குதல் நடக்கும்னு கணித்து சொல்லி இருக்கலாம்ல. அப்படி சொல்லி இருந்தா 26 அப்பாவி உயிர்களை காப்பாத்தி இருக்கலாம்ல. இதெல்லாம் இவனுக்கு ஏன் கணித்து சொல்ல மாட்டேங்கிறானுங்க? நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டம். மெய்ய படம்.
பொய்ய பண்ண மாத்தீங்கடா போடா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்தியா பாகிஸ்தான் போர்ல டொனால்டு ட்ரம்ப் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாடுகளும் உடனடியா போரை நிறுத்துங்க அப்படின்னு பேசி இருக்கிறாராம். இதை ஏத்துக்கிட்டு 2 நாடுகளும் அதை ஆமோதிச்சிருக்கிறாங்களாம். 1865 ரோமாபுரி நகரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அக்கா? உங்களுக்கு தெரியுமா அக்கா? உன்னதான் பின்னாடி. சரி, அதை விடுங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தமிழ். நாங்க இனிமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. அதுக்கப்புறமா மோதல்களை நிறுத்திட்டு ராஜதந்திர பேச்சுக்கள் மூலமா இந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு முயற்சிகளை செய்துக்கிட்டு வர்றாங்களாம். இது தற்காலிகமான ஒரு அமைதி தான். இன்னும் இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முழு தீர்வுக்கு இன்னும் பேச்சுக்கள் தேவை அப்படிங்கிறாங்க. What is the real problem? சார், சீக்கிரம் பாருங்க சார். மாத்திட்டா சார். உண்மையாவே போர் உருவாகி போர்ல இந்திய ராணுவம் தோத்துருமுன்னெல்லாம் நமக்கு பயம் இல்ல. இந்த போரை வச்சு பினான்ஸ் மினிஸ்டர் அம்மா போட போற வரியை நினைச்சுதாங்க டர் ஆகுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இது வரைக்கும் நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா இங்க ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கிறணும். பல ஆண்டுகளாக நீடிக்கும் காஷ்மீர் பிரச்சனையில் தீர்வு காண உதவ தயார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? அமெரிக்காவின் பேச்சுவார்த்தையை ஏற்று தாக்குதலை நிறுத்தியதற்கு நன்றி என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். 2 நாடுகளும் எடுத்த உறுதியான முடிவால் பல லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எது எப்படி உங்க ட்ரம்ப் சேர்த்து வைக்கிறாரோ இல்லையோ, ஃபெவிக்விக் கம்பெனிக்காரன் கண்டிப்பா சேர்த்து வச்சிருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுப்பா. இங்க நம்ம உருட்டு வாயம் உருட்டு இருக்கான். அதையும் கொஞ்சம் பாருங்க. இந்தியா எந்த நாட்டோடும் பகை நாடாக இருந்திருக்கலாம், ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷோட இருந்திருக்க கூடாது. இந்திய தாய் பெற்று போட்ட குழந்தை பாகிஸ்தான், பாகிஸ்தான் பெற்று போட்ட குழந்தை பங்களாதேஷ். பிரசவம் பார்த்த தாய் பாட்டி இந்தியா. உன் பிள்ளைகளை நீ எப்படி எதிரியாக்கினாய்? கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா? உன்னைய தானே கேக்குறேன். இந்தியனா இருக்கணும்னு சொன்னா நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருப்பேன், அப்புறம் தான் அத்தைக்கு மருமகனா இருப்பேன்னு சொன்னவர் தான் நம்ம தலைவர் சீமானு. இன்னைக்கு இந்தியா தாய் பாட்டின்னு கதை விடுறான். அதே தானே நம்ம ஆட்களும் சொல்றாங்க. தாய்மொழியில இருந்து பிரிஞ்சு போனது தானே தென்னிந்திய மொழிகள். வாய் இருக்குதுன்னு கண்டதையும் வளராத. தெலுங்கன், கன்னடன், மலையாளின்னு பேசும்போது இதெல்லாம் புரியலையாடா? மழை வரதுக்கு முன்னாடி மாடி இருந்து துணி எடுக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்களும். எங்க வீட்டுக்குள்ள போறீங்க இன்ஸ்பெக்டர்? வெளியே போங்க. போய் திருமுறையில கேரம்போர்ட் விளையாடுற பசங்களுக்கு கதை சொல்லுங்க. ப்ளீஸ் யூ மே கோ. என்னப்பா மத்தவங்களை ட்ரோல் பண்றீங்க, மனசு நோக்கிற மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சில பேர். ஆனா இந்த ட்ரோல், மீம்ஸ் இது மூலமா பல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியுதா? அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. நீங்களே பாருங்க. எனக்கு என் ஜாதி பெருமையை பேசும்போது மீசை முறுக்கணும்னு தோணுங்களா? இப்போ உங்களுக்கு மீசை முறுக்கணும் ஆசை. மீசை பெரிய அளவுக்கு நான் வளரல. இல்ல மீசை எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்க. இன்னும் பென்சில மீசை வரைஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமேல வளர மாட்டேங்குது இல்ல. வளர்ந்தா நாங்க வரையறோம். நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும். இப்ப நிறைய பேர் நம்மள மாசா பிஜிஎம் போட்டு நம்மள மாசா எல்லாம் பண்றானுங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். அதுல இருந்து வெளியே வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு இது பயன்படுத்த செய்யறதுக்கு தாங்க நாங்க இருக்கோம். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இப்போ நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி பேசுறது இல்ல, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்ல. நான் பாட்டில என் உண்டு என் ஒர்க்கு நான் பாட்டில அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில போயிட்டே இருக்கேன். ஒரு அக்கா இதுல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். ராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன போர்ல சண்டையா போட்டாங்க? அவங்கள போய் பாராட்டிட்டு இருக்கீங்க. நம்ம ஜி தான் ராப்பகலா கஷ்டப்பட்டு கண்முழிச்சு ஆயுதங்களை வாங்கி கொடுத்தாரு. ராணுவ வீரர்கள்லாம் கஷ்டப்படலாங்க, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இங்க ஜியும் ஜண்டா மாமாவும் தான் கஷ்டப்பட்டு பீரங்கில ஏறி உள்ள உட்கார்ந்து போர்ல போய் ஈடுபட்டாங்க அப்படின்னு இந்த தற்கொலை தெர்மாக்கோல் ராஜு வளரி வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்துவாங்க. ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும், மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த அனுபவம் சொல்றாங்க இல்லையா, வயதானவங்க. அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், இவங்களெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அற்புதமான பணி. நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து
இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமாக. பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நம்ம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமா ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்லயா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க? இல்ல, தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இந்த செல்லூர் ராஜுவுக்கு அடிப்படை அறிவே கிடையாது அப்படிங்கிறது தெர்மாக்கோல் விஷயத்திலேயே நமக்கு தெரியும். இருந்தாலும் ராணுவ வீரர்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் கவனமா பேச வேணாமா? என்னையா செல்லூர், செல்லரிச்சு போச்சா மூளை? நாட்டுக்காக அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிற ராணுவ வீரர்களோட சேவையை இப்படி கொச்சப்படுத்தலாமா? பாஜகவுக்கு நீ அடிமையா இருந்துட்டு போ, அதுக்கு உன் விசுவாசத்தை இப்படியா காட்டணும்? ஒவ்வொரு கட்சியிலையும் 1-2 மூலமுழுங்கிற பீசிகள் இருக்கும். ஆனா இந்த கட்சியில மொத்தமா அப்படிதான் இருக்கும் போலயே. ராணுவ வீரர்கள் எல்லாம் இல்லாமல ஆயுதங்கள் வேலை செய்யும். போர் நடக்கும் போது இவங்க முடிச்சிருக்க மாட்டாங்களா? அதே பேச்ச வேற கட்சிக்காரங்க, குறிப்பா திமுக காரங்க இந்த நேரம் பேசியிருந்தாங்கன்னா, ராணுவ வீரர்கள் குறித்து தவறாக பேசிவிட்டார்கள் அப்படின்னு குய்யோமியோன்னு குதிச்சிருப்பாங்க. இந்த சங்கிகளும் நாம் தமிழர் முட்டா பீசுகளும் கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவரு ராணுவ வீரர்களை இப்படி பேசும்போது இந்த பாஜக சங்கிகள் கண்டிக்காம இருப்பதுதான் தேசபக்தியாடா? நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.